1500 கோடி ரூபாய் ஆர்எச்ஆர் நிலமும் அழகு மீனா ஐஏஎஸ் மனோ தங்கராஜ காவு வாங்கிய ஆந்திர பால் பண்ணை. இதையெல்லாம் தான் இன்னைக்கு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் நியூ பாரத். நான் உங்கள் காந்திமன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருங்கல் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் மனோ தங்கராஜ். அவர் தன்னை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திட்டு கன்னியாகுமரியில் பிரபலமாயிருக்காரு. குறிப்பாக கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லைங்களா, அது மூலமாக கவனம் பெற்றவர். அதோட அதிமுக ஆட்சியில் இருந்த போது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கல் குவாரிகளுக்கு எதிராக டெய்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து திமுகவுடைய தலைமைக்கு அவங்களுடைய குட் புக்கில் இடம் பிடிச்சிருக்கிறாரு மனோ தங்கராஜ். 2016 வருஷத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிட்ட தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி அங்கே எம்எல்ஏவும் ஆயிருக்கிறார் மனோ தங்கராஜ். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்ட திமுகவில் அசுர வளர்ச்சியை பெற ஆரம்பிச்சிருக்கிறாரு மனோ தங்கராஜ். டெய்லி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் திமுகவை எப்பவுமே லைம் லைட்டில் வச்சிருந்திருக்காரு மனோ தங்கராஜ். இவருடைய அந்த கடுமையான உழைப்புக்கு எதிரொலியாக ஒரு பலன் கிடைக்குது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை திமுக நிர்வாக வசதிக்காக ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்போ மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி மனோ தங்கராஜுக்கு தானா தேடி வருது. கன்னியாகுமரியில் திமுக அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராஜன் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி மனோ தங்கராஜ் அரசியல் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஷார்ட் டைம்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு நெருக்கமாகிறார் மனோ தங்கராஜ். மறுபடியும் 2021 சட்டமன்ற தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிடறதுக்கு மனோ தங்கராஜுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதையும் சரியா பயன்படுத்தி மறுபடியும் மனோ தங்கராஜ் எம்எல்ஏ ஆகிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேற எந்த திமுக வேட்பாளரும் வெற்றி பெறவே இல்லை. அதாவது அந்த மாவட்டத்தில் எத்தனையோ தொகுதி இருந்தாலும் திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. குறிப்பா அந்த மாவட்டத்தில் சுரேஷ் ராஜன் இருக்கார் இல்லையா, அவர் தோல்வி அடைஞ்சாரு. இதனால 2021 சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் இடம் பிடிக்கிறார். அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் மனோ தங்கராஜோடைய ரூட் டோட்டலா மாறுது. அமைச்சராகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை காவலர் வேடத்தில் இருந்த மனோ தங்கராஜ் அதுக்கப்புறம் குவாரி உரிமையாளரோட டீல் செய்ய ஆரம்பிக்கிறார். எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா குவாரி உரிமையாளர்களுக்கு குடைச்சல் கொடுத்துருக்கிறாரு. அவர் எந்தெந்த குவாரி உரிமையாளர்களுக்கு குடைச்சல் கொடுத்தாரோ அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த குவாரி உரிமையாளர்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நண்பர் ஆகிறார் மனோ தங்கராஜ். இந்த குவாரி உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மாதந்தோறும் வழங்கக்கூடிய அந்த மாமூல் சிந்தாம சிதறாம டைரக்டா மனோ தங்கராஜ் வசம் வந்திருக்கு. இதனால குவாரிகளுக்கு ஒரு காவல்காரனா மாறி இருக்கிறாரு மனோ தங்கராஜ். ஒரு கட்டத்தில் பினாமி பெயர்களில் குவாரிகளை எடுத்து மனோ தங்கராஜ் நடத்த ஆரம்பிக்கிறாரு. குமரி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்களோட கேரளாக்கு பகுதியில் அந்த டாரஸ் லாரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜுடைய பினாமி பேர்ல தான் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இது மூலமா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய இந்த குவாரி தொழிலுக்கு மனோ தங்கராஜுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. மனோ தங்கராஜ் அமைச்சர் ஆகிற வரைக்கும் அவரோட பையன் இருக்கார் இல்லையா ரெமோன் சொல்லிட்டு, அவர் ஐடி துறையில வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அப்பா அமைச்சரான உடனே என்ன பண்றாருன்னா கன்னியாகுமரி வந்துடுறாரு ரெமோன். அப்பாவுடைய தொழில வரவு செலவு கணக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கன்னியாகுமரியில அப்பா மனோ தங்கராஜுக்கு எல்லா வகையான வேலையும் செய்யறதுக்கு ரெமோன் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, குவாரி, ஃபைனான்ஸு, இந்த கவர்மெண்ட் டெண்டரு, கேபிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் பணம் கொட்டி கொள்கிறோ எல்லாத்தையும் ரெமோன் மூலமா மனோ தங்கராஜ் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் எங்க வேணும்னாலும் தனியாளா பைக்ல போயிட்டு வருவாரு. அந்த அளவுக்கு மனோ தங்கராஜ் மக்களோட நல்ல ஒரு உறவுல இருந்திருக்கிறாரு. ஆனா பாருங்க, இந்த அமைச்சரவை பறிச்சாங்க இல்லையா, அப்போ தன்னோட சொந்த காரு போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் காவல் வாகனம் இல்லாம பத்மநாபபுரம் தொகுதிக்குள்ள கூட போக முடியாத சூழ்நிலைக்கு தான் மனோ தங்கராஜ் தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ இந்த ஒரு 1500 கோடி ரூபாய் சொன்ன இல்லைங்களா, அதுல என்ன நடந்ததுன்னு பாருங்க. இந்த சென்னைக்கு பக்கத்துல தாம்பரம் எப்படி முக்கியமோ அதே போலதான் பாத்தீங்கன்னா நாகர்கோயிலும் இந்த குமரி மாவட்டத்துடைய இதர பகுதிகளையும் இணைக்கக்கூடிய பாலமா இருக்கக்கூடிய இந்த பார்வதிபுரம்ன்ற பகுதி ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஏக்கர் ஆர்எச்ஆர் நிலத்தை அபகரிக்க நடைபெற்ற அந்த பேரத்தில் தான் அமைச்சர் மனோ தங்கராஜ் சிக்கியிருக்கிறார். சரி, அது என்ன ஆர்எச்ஆர் நிலம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இதை கேட்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு இல்லையா. இந்த திருவிதாங்கூர் அரசர் காலத்துல மன்னர் நிறைவேற்ற அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஆர்எச்ஆர்கள் இருந்திருக்காங்க. அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட அப்போதைய குமரி மாவட்டத்தில் இந்த தண்டனையை நிறைவேற்றும் ஒரு பகுதி, ஒரு குடும்பம் எங்க இருந்துக்குதுன்னா நாகர்கோயில்
கோயில் பக்கத்தில் பார்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இருந்திருக்காங்க. அந்த ஆரச்சர்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு வருமானத்தை ஈட்டிக் கொள்றதுக்கு வசதியாக திருவிதாங்கூர் அரசர் வந்து ஒரு 48 ஏக்கர் நிலத்தை வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோயில் அடுத்த பார்வதிபுரத்தில், அதாவது வந்து கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. 1901 வருஷத்தில் வந்து இந்த நிலத்தை வந்து திருவிதாங்கூர் மன்னர் வந்து வழங்கியிருக்கிறாரு. அப்போது இந்த நிலத்தை வந்து பெற்ற குடும்பத்திற்கு நேரடி வாரிசுகள் இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. ஆரச்சர்கள் வந்து அவங்க வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் இந்த நிலத்தை யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு உயிரை எழுதாமல் வந்து எல்லாமே இறந்து போயிட்டு இருக்காங்க. 1956 குமரி மாவட்டம் வந்து தமிழகத்தோட இணைக்கப்பட்டதால இந்த நிலம் இனாம் ஒழிப்பு சட்டப்படி தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கணுங்க. ஆனால் ஆரச்சர்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு வழக்கு போடுறாங்க. ஒரு கட்டத்தில் வாரிசுன்னு சொல்லி கூறி சில நபர்களிடமிருந்து கிரயத்திற்கு இந்த நிலத்தோட பெரும்பகுதியை வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து வாங்கிதா சொல்கிறாங்க. அந்த நிலம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து வழக்கு நடத்தி இருக்கிறாரு. இந்த கேஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் நடந்துட்டப்போ ஆர்டிஓட அறிக்கை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கவர்மெண்ட் பிபின்னு சொல்லுவாங்க, அரசு வழக்கறிஞர், அவர் வந்து தாக்கல் செய்யாமல் மறைச்சு விட்டதா சொல்கிறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் சரி, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்திலும் சரி, இந்த வழக்கில் வந்து அரசு தரப்புக்கு வந்து தோல்விதான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மொத்த நிலத்தையும் அமைச்சர் மனோ தங்கராஜ் மூலமா கன்னியாகுமரி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் கைப்பற்றி அதை விற்பதற்கு உண்டான முயற்சியில் இருக்கிறாங்களாம். இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த நிலம் வந்து அரசுக்கு வந்து சொந்தமானது அப்படிங்கிற நிலையில தான் அதற்கான ஆவணம் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து அரசு சொந்தம் கொண்டாட முடியாத நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துடைய முன்னாள் ஒரு கலெக்டர் வந்து பின்புலமாக செயல்பட்டு இருக்காரு. அதாவது அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து இந்த 1500 கோடி ரூபாய் சொத்து மதிப்பிலான நிலத்தை வந்து தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு அந்த முன்னாள் கலெக்டர் வந்து உதவிதான் சொல்கிறாங்க. இந்த ஆரச்சர் நிலத்தை தான் ஃப்ளாட் போட்டு விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோயிலோட மாநகராட்சி வந்து அமைச்சர் தரப்பு வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த மேயர் இருக்கார் இல்லையா மகேஷ், அவர் தரப்பில் வந்து ஒரு 20 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசதான் சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சர் தரப்பு என்ன பண்ணுறாரு, பிளாட் போடுறதுக்கு வந்து மேயர் மகேஷை வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு நேராக நெல்லைக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக அதுக்கு அப்ரூவ் வாங்கிட்டு வந்துடுறாரு. இதனால் டென்ஷனான மேயர் மகேஷ் என்ன பண்ணுறாரு, அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த நிலம் மனோ தங்கராஜ் தரப்புக்கு வந்து ஆட்டையை போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை கலெக்டர் அழகு மீனா கிட்ட போய் கொண்டு சேர்த்து விட்டுறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த கலெக்டர்கள் மாதிரி வந்து அழகு மீனா இப்போ இருக்காங்களே அவங்க கிடையாது அப்படின்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு அமைச்சரே வந்தால் கூட அவங்க கீழே இறங்கி வந்து அமைச்சரை வந்து வரவேற்கிறது இல்லைன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே போல் இந்த கலெக்டர் தொடர்பான ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும் இல்லையா, அங்கே போனால் கூட அமைச்சரை வந்து பார்த்துட்டு ஓகே ஹாய் பாய் சொல்லிட்டு வரவங்க தான் அழகு மீனா இருந்திருக்காங்க. இதனால அமைச்சருக்கும் அழகு மீனாவுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் இருந்து வந்ததா சொல்கிறாங்க. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ஆரச்சர் நிலத்தை அமைச்சர் தரப்பு பிளாட் போட்டு விற்க போகிற விஷயத்தை வந்து மேலிடத்துக்கு வந்து கலெக்டர் வந்து ஒரு நோட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. வழக்கமாக இது போன்ற டீலிங் அப்படின்னா அமைச்சர்கள் வந்து மேலிடத்தில் அனுமதி வாங்கிட்டு தான் வந்து இந்த வேலையை பண்ணுவாங்க. ஆனால் கலெக்டர் சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் இவ்வளோ பெரிய இந்த 1500 கோடி ரூபாய் அமௌண்ட்டில் வந்து இந்த நிலப்பேரம் வந்து தொடர்பான எந்த விஷயமும் மேலிடத்துக்கு தகவல் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அப்பத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜுக்கு வந்து ஒரு கட்டம் கட்ட மேலிடம் வந்து முடிவு செஞ்சிருக்கு. அப்புறம் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா மனோ தங்கராஜ், அப்போ வந்து ஒரு பால் பண்ணை மேலே வந்து கண்ணு வச்சிருந்திருக்கிறார் மனோ தங்கராஜ். அதாவது ஆந்திராவை சேர்ந்த அந்த பால் பண்ணையை அண்மையில் கூட வந்து டீல் பேசி மனோ தங்கராஜ் முடிச்சுதான் சொல்கிறாங்க. அந்த பால் பண்ணை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவினுக்கு வந்து சில பொருட்களை சப்ளை செய்யறதுக்கு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்க இந்த ஒப்பந்தம் போட்டது இந்த பால் பண்ணையோட டீல் சம்பந்தப்பட்ட விஷயம் எதையுமே மேலிடத்துக்கு எந்த தகவலையும் மனோ தங்கராஜ் தரப்புல கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மனோ தங்கராஜோடைய மகன் இருக்கார் இல்லையா ரெமோன், அவர் வந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்த விஷயத்தை வந்து உளவுத்துறை மோப்பம் பிடிக்குது. இதை எடுத்துட்டு போய் மேலிடத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 1500 கோடி ரூபாய் நிலபேரமும் இந்த ஆந்திர பால் பண்ணையோட ஒப்பந்தமும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜோடைய செயல்பாடுகள் வந்து மேலிடத்தை வந்து பயங்கரமான எரிச்சல் அடைய வச்சிருக்கு. இதனால தான் அவரை கட்டம் கட்டி தூக்கி இருக்கு மேலிடம். விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்ட திமுக செயலாளர் பதவி இருக்கு இல்லையா, அண்ணன் மனோ தங்கராஜ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதவியும் பறிக்கப்பட்டு வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. மீண்டும் இன்னொரு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் உங்கள் காண்டீமன்.